சொல்லுங்க, என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? அது ஒய்ஃபு காணும் சார், வீட்டுக்கு வரல. எப்ப இருந்து காணோம்? சாயந்தரத்துல இருந்து. வெளியில ஏதாவது விசாரிச்சிங்களா? ஆ, விசாரிச்சோம். இல்ல எங்க போறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லை, அவங்க எதுவும் சொல்ல. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் வேற யாராச்சும் அவங்களை திட்டினாங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார். ஓஹோ, முன்னாடி எப்போவாச்சும் இப்படி வெளியில் போயிட்டு லேட்டாக வந்திருக்காங்களா? ஆ, அவங்க கொஞ்சம் லேட்டானா கூட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க சார். அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார். ஏன் கேட்குறேன்னா, ஒருவேளை யாராவது அவங்களை கடத்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், அவங்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஆ, பண்ணி பார்த்தோம் சார். சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, சண்டை ஏதாச்சும்? இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சொந்தமாக ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன் சார். ம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆ, இப்போ தான் சார் எழுதி கொடுத்தோம். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் கூட வேற யாராச்சும்? மாப்பிள்ள என்ன சார் பேசுறீங்க சார்? தப்பு சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இல்லை சார், இப்பெல்லாம் பேசக்கூடாது சார். சார், பொண்டாட்டி பத்தி தெரியும் சார், இப்பெல்லாம் பேசாதீங்க சார். எப்படி சார் இப்படி கேட்கலாம்? நல்லா இல்லை சார். பெரிய மனுஷன் என்னடா பேசுறாரு அவரு? விடுறா, தப்பு சார். உட்காரு தம்பி. இல்லை சார், நீங்க இப்படி பேசக்கூடாது சார். அட உட்காரியா? ஏய் மாப்பிள்ள, உட்காருங்கறல, தயவு செஞ்சு உட்கார்றா. சாரி சார். என்னடா பண்ற? எது கோபப்படுற? கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் தான். அதுவே இப்படிலாமா சார் கேட்பீங்க? உன் பொண்டாட்டி நல்லவதாப்பா, நான் இல்லைன்னு சொல்லியே. நாலா பக்கம் விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிதான் உண்மை என்னன்னு தெரியும். அதுன்னு இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் இந்த பாரு, இங்க வர முக்காவாசி கேஸ் அப்படித்தான். அதனாலதான் கேட்டேன். ரொம்ப நல்லவங்க சார். அவங்க ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. சரி, அவங்க அங்க அடையாளங்களை சொல்றியா? ஈவினிங் வெளியில போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க? அவங்க எப்பவுமே புடவையில் தான் சார் இருப்பாங்க. என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க? கலரு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சார். அட, வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்களாப்பா, கேட்டு சொல்லு. அதை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை சார், அவங்களால என்னென்ன புடவை இருக்குது, அது என்னென்ன கலர் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அத்துப்படி சார். நான் வீட்டில் போய் பார்த்தா அதுக்கு என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா சார்? சரி, போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். வா 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 வா. என்ன விட்டு போயிடுவீங்களா? என்னங்க இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? என்னங்க, நான் உங்களை விட்டு போகல மாட்டேங்க. சத்தியமா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.